கடந்த 2025ஆம் ஆண்டு மாத்திரம் வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடிய இலங்கையர்களால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பணம் 8.1 பில்லியன் டாலர்கள். இது இலங்கை மதிப்பிலே 2.5 லட்சம் கோடிகள். 2.5 லட்சம் கோடி நீ பார்த்த ஒரு கோடி நீ பார்த்த அப்படின்ட்டு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஆனா உண்மையிலேயே இதை நான் சொல்லல, இலங்கையுடைய மத்திய வங்கியுடைய ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். இந்த 2.5 லட்சம் கோடிகளும் சாதாரணமான ஒரு தொகையா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த 2.5 லட்சமும் இலங்கையுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேயே 10%. அதாவது ஒரு வருடத்துக்கு இலங்கையிலே இருக்கக்கூடிய அத்தனை தொழில்துறைகள் ஊடாகவும் இலங்கைக்கு ஈட்டப்படுகிற வருமானத்திலே 10%. இலங்கையினுடைய கடன் 110 பில்லியன் டாலர்களிலே இது 8%. அதாவது 12 வருடங்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கின்ற மக்களுடைய பணத்தை மாத்திரம் கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தினால் இலங்கை கடனற்ற ஒரு நாடாக மாறக்கூடிய அளவுக்கான ஒரு பணம். வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக சென்றிருக்கக்கூடிய மக்கள் இலங்கையின் பொருளாதாரத்துடைய மிக முக்கியமான தூண்கள். இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களால் வரக்கூடிய பணங்கள் நெருக்கமாக இருந்தால் இலங்கையுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அடியை சந்திக்கும். ஆனால் அப்படியான மக்களுக்கு வெளிநாடுகளிலே சரியான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றன அல்லது உள்நாட்டிலே தான் இந்த அரசாங்கங்களால் செய்யப்படுகிற ஏதாவது திட்டங்களிலே அல்லது உதவிகளிலே வெளிநாட்டில் இருந்து வேலைக்கு சென்றிருக்கக்கூடியவர்களுடைய குடும்பங்கள் இணைக்கப்படுகிறதா என்றால் நிச்சயமாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பதில்தான் இல்லை.